மானக்கேடு. எவ்வளோ பெரிய மானக்கேடு. அப்போ ஷைத்தானுடைய இது என்ன? ஷைத்தான் அவனுடைய டார்கெட்டில் நம்பர் 1 டார்கெட்டாக வைக்கிறது பெண்களை நிர்வாணப்படுத்துவது. அடுத்தது என்ன? பெண்களை அந்த நிர்வாணமான நிலையிலேயே வெளியே கொண்டு வர வைப்பது. பெண்களை ஆண்களை அவர்களை நோக்கி வைக்கிறது. இந்த 3ல் அதை இந்த விஷயத்தில் கமிட்டடாக வச்சுட்டானா உருப்பட மாட்டான். ஒரு ஆம்பளை நாசமாக போகணுன்னா விபச்சாரம் போகுது. புரியுதா? தவறான பாதை தான் ஆண்கள், அதாவது மனிதர்களை அதிகமாக இருக்கும். விபச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போதை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணிடுவான், கல்யாணம் பண்ணவங்க கூட விபச்சாரம் பண்ணும். அதனால தான் இஸ்லாத்தில் கல்யாணம் பண்ணி விபச்சாரம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு எதுக்கு மரண தண்டனை? ஏன்னா அவனுக்கு நியாயமான அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு வீட்டில் அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டான். அதை தாண்டி நீ விபச்சாரத்துக்கு வர்ற அப்படின்னா நீ இந்த உலகத்தில் மனிதனே கிடையாது, நீ மிருகம். அப்போ இந்த மிருகத்தை அடித்து கொன்னுறணும். இது வாழ்கிறதுக்கே அன்ஃபிட்டு அப்படிங்கிற. அப்போ இது எல்லாம் எவ்வளோ சென்சிட்டிவாக பார்க்குறான். இந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் விபச்சாரம். இன்றைக்கி எடுத்தோம்னா திருமணமானவர்கள் எத்தனை பேர் ஃபோனில் விபச்சாரத்தை பார்த்துட்டே இருக்கான். அவனுங்களால மூளையே வேலை செய்யாது. அவன் பிஸ்னஸில் டெவலப் ஆக மாட்டான், அவன் படிக்க மாட்டான், அவன் டெவலப் ஆக மாட்டான், அவன் வீடு வாங்க மாட்டான், அவன் உழைக்க மாட்டான், அவன் எதுக்குமே ஆக மாட்டான். அவனை மாதிரி ஒரு பயந்தாங்களே வேறு யாருமே இருக்க மாட்டான். இந்த விபச்சாரத்தின் பக்கம் மட்டும் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தாங்கன்னா தன்னுடைய வீரத்தையே இழந்துருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏன் சஹாபாக்கள் அவ்வளோ பெரிய வெற்றிகளை குவிச்சாங்க அப்படின்னா அவங்ககிட்ட விபச்சார கான்செப்டே கிடையாது. இன்றைக்கி பார்க்குறோம் எல்லா இந்த மொசாடு ஏஜென்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அரசியல்வாதிகளை வலையில் வீழ்த்துறது எப்படி? ஒரு அழகான பெண்ணை கொண்டு போய் பேட்டி எடுக்கிறங்கிற பேரில் அனுப்புவாங்க. அந்த பேட்டி எடுக்கிற சாக்கில் அந்த பெண் அந்த அரசியல்வாதியை மைண்டு இது பண்ணிடுவான். பண்ணிவிட்டு அவளோட விபச்சாரம் பண்ண வச்சுருவான். அதை ரெக்கார்ட் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த அரசியல்வாதிகிட்ட கொண்டு போய் ஃபைலை நீட்டுவானுங்க. அவன் நீட்டுற இடத்துலாம் கையெழுத்து போடுவான். வேறு வழி இல்லை. ஏன்? அந்த வீடியோ லீக் ஆச்சுன்னா ஒரு ஓட்டு விழுவாது. எலெக்ஷன் டைமில் அந்த வீடியோ லீக் பண்ணி விட்டானா ஓட்டு விழுவாது. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்னமோ அதில் நம்ம தலைவர் யார்? MBS அவர்லாம் எப்ஸ்டீனோட நின்றுட்டுருக்காரு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன்னு சொல்லிட்டு அது ஒரு தீவு இருக்குது. அந்த தீவு பார்த்திங்கன்னா சிறுமிகளை பாலியல் இது பண்ணுறது, இது மாதிரி வெறும் தலைவர்கள் மட்டும் வருவாங்க. ட்ரம்ப்பு, யார் பைடன், அந்த மாதிரி எல்லாருமே, கிளின்டனு, புஷ், இவங்க இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அந்த தீவுக்கு வருவாங்க. அந்த தீவில் எல்லா அநியாயமும் நடக்கும். இது நிர்வாணம்ங்கிறது பெரிய விஷயம். இப்போ இன்றைக்கி பெண்களை கொண்டு காட்சி பொருளாக நிறுத்தி தான் இன்றைக்கி சமூகத்தையே கரெக்ட் பண்ணுறோம். டிவியை திறந்தா, ஃபோனை திறந்தா ஆடுக்கு காரு பார்த்தீங்கன்னா முழுது கால் தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பெண்ணு நிற்கிறேன். அந்த காருக்கும் அந்த பெண்ணுக்கு என்ன சம்மந்தம்? அந்த பெண்ணை பார்த்தா தான் காரை பார்ப்பான்னு அவனுக்கு தெரியும். பெண்ணை பார்க்க கார் தெரியும். ஒரு இது சென்ட் விளம்பரம், அதில் எதுக்கு பெண்களை கொண்டு வரோம்? இது அடித்தா நல்ல ஸ்மெல் வரும்னு சொல்ல வேண்டியதானே? அது இல்லை, பெண்கள்லாம் அவன் பின்னாடி போயிடுவோம். கேவலம். இந்த பெண்களை வச்சு தான் அவங்கள பலியாடாக்குறாங்க. பெண்கள்ட்ட இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? இப்போ நம்முடைய சைக்காலஜி எங்கேயாவது பெண்ணுடைய ஆடை விலகிச்சுன்னா அந்த இடத்துல பார்க்க தோணும். இது ஆணுடைய சைக்காலஜி. பெண்ணுடைய சைக்காலஜி என்னென்னா ஆணுடைய உடம்பை பார்க்க தோணாது. அது ஒரு சொர்ண கட்ட இதில் தெரியும். நல்ல கற்புள்ள பெண்களுக்கு தெரியும். அது சிலது பார்த்தீங்கன்னா கூறுகட்ட மத்தியிலே வாழ்ந்துருக்கும். அந்த கூறுகட்டதுங்க மத்தியில் வாழ்ந்துட்டு அது வந்துச்சுன்னா அப்படியே நைட்டியோட தெரியும். தலையில் ஒன்றுமே இருக்காது. அது கேடுகட்ட ஃபேமிலிஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்றைக்கெலாம் முஸ்லீம் மொஹல்லாக்குள்ளே போனீங்கன்னா முக்கால்வாசி பெண்கள் தலையில் முக்காடே கிடையாது. வீட்டில் எப்படி இருக்கணும், அல்லாஹ் என்ன உத்தரவு போட்டான், அல்லாஹ் சொன்ன அந்த சிங்கிள் உத்தரவை தான் இப்லீஸுக்கு சொன்ன அந்த உத்தரவு மாதிரி ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கிற மாதிரி உடம்பை மறைச்சிக்குங்கிற ஒரு உத்தரவை பெண் ஃபாலோ பண்ண முடியும். பெண்களுக்கு அதனால் ஏற்படுற எல்லா தீமைகள். அப்போ ஆணுடைய மனசில் சஞ்சலம் ஏற்படுத்துவது. இந்த பெண் குழஞ்சு பேசுகிறது. மளிகை கடைக்காரன்ட்ட போய் விலையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுறது, இப்படி புருஷங்கிட்ட எரிஞ்சு விழுவாங்க. கூத்து புருஷங்கிட்ட எரிஞ்சு விழுவாங்க. வெளியே போனாங்கன்னா அவங்களுடைய அந்த துணி பார்த்தோன்னா மாறிடும். ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுருப்பாங்க. வெளியே போகணுன்னா அப்போ தான் தலையை கொஞ்சம் அப்படி வாரிட்டு எதுக்கு தலை வாரணும், இவ்வளோ நேரம் ஏன் வாராமல் இருந்தேன். அப்போ அடுத்தவன் பார்க்கணுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ என்ன சைக்காலஜி ஃபாலோ பண்ணுறேன், என்ன ஃபிலாசபி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்? இப்லீஸுடைய சைக்காலஜி நீ ஃபாலோ பண்ணுற, இப்லீஸுக்கு வேலை செய்கிறேன். அப்போ நீ யார்? நீ இப்லீஸோட ஏஜென்ட். நீ கல்யாண வீட்டுக்கு போக, முஸ்லீம் கல்யாணம் ஆக கேடு கெட்ட காட்சிகள் நீங்கள் வாங்கணும் முஸ்லீம் கல்யாணத்தில். நீங்கள் அவங்களே மிஞ்சிட்டாங்க. அதாவது சொல்கிறேன், எப்பயும் ஒரு மூமின் தரம் தாழ்ந்தான்னு வச்சுங்க, அஸ்ஃபல சாஃபிலினா மாதிரி இருக்கும். அவன் அளவுக்கு தரம் தாழ்ந்து அவனும் போக மாட்டான். ஏன்? அவனுக்கு ஒரு குருட்டு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, சொர்க்கத்துக்கு வேறு போயிடலான்ட்டு. அதனால் அவன் துணிஞ்சு எல்லாத்தையும் பண்ணுவான். மற்றவன் பண்ண பயப்படுறதெல்லாம் அவன் பண்ணுவான். நீ கல்யாணத்துக்கு போகும் ஃபுல் மேக்கப்பு, புர்கா, ஒருத்தி புர்கா கிடையாது, எல்லாம் அவுத்து போட்டு. புர்கா போட்டிருந்தா கூட 10 சைத்தான் வரும். நாங்களாம் அவுத்துட்டோம், நீங்கள் அவுக்கலையா? நீங்கள் அவுக்காமல் இருந்தால் நாங்களாம் சோரம் போனவங்க ஊரே தெரிஞ்சுக்கிறதுக்கா? உங்களுக்கு மட்டும்தான் ஹயா இருக்கா, எங்களுக்கு ஹயா இல்லையா? என்ன இது நாங்கள் மாட்டிக்கிறதா? அல்லாட்ட போய் நாங்கள் மாட்டிக்கிறதா? நீங்களும் அவுத்துட்டோங்கன்னா சமம். ஒரு பூனைக்கு வாழை இருந்துச்சுன்னா எல்லா பூனையும் வாழை இருந்துச்சுன்னா சமம். என்ன நகை மட்டும் 25 பவுன் போட்டு ஒருத்தியாவது புர்கா போட்டுருக்கட்டும். நகை இல்லாத வேணால் புர்கா போடுவா. கேட்டால் அப்போ வேணால் அவள் தீந்தாரி ஆயிடுவா. நகை இல்லை காட்டுறதுக்கு 100 பவுன் போட்டு ஒருத்தி புர்கா போடட்டும், நீ மூமின்னு ஒத்துக்க. என்ன நீ அவளுக்கு உலகத்தில் நம்ம சர்டிஃபிகேட் கொடுப்போம். நகைன்னு இருந்துச்சுன்னா என்ன 5 லட்ச ரூபா அடமானத்தை வச்சுருப்பாங்க. நகை 50 பவுன் 40 பவுன். அந்த போய்
மறுபடியும் வட்டிக்கு ஒரு ஃபைனான்ஸில் வாங்கிட்டு வந்து அந்த அடமானத்தை எடுத்து அந்த ஒரு நாளை போட்டு புர்காவை போட்டு அவுத்து போட்டு காமிச்சிட்டு அடுத்த நாள் மறுபடியும் வந்து போய் மறுபடியும் அந்த வட்டி கடைக்காரன்ட்ட மறுபடியும் வட்டிக்கு வச்சு மறுபடியும் மீட் எடுத்து போட்டுக்குது. இதுக்குன்னு நிறைய ஸ்கீம்ஸ் வேறு இருக்குது. ஒரு நாள் மீட் எடுத்து கொடுத்து கல்யாணத்துக்கு போகிறதுக்குன்னு நிறைய கடைகள் இருக்குது. இப்போ இந்த முத்தூட் ஃபினான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுலேருந்து நகைகளை மீட்டு மறு அடகு வைப்பதற்கு அந்த நடுவில் நடத்துகிற ஒரு 5000-10,000 பிஸ்னஸுக்கு தனியாக ஃபீல்டு இருக்குது. அப்போ இது நிர்வாணம் சாதாரண பிரச்சனை இல்லை, குளோபல் பிரச்சனை இது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் இப்போ குரானில் அல்லாஹ் பாரு அது மோஸ்ட்டு இப்லீஸோட நம்மளை மெயினாக எந்தெந்த விஷயத்தில் இப்லீஸ் நம்மளை வேட்டையாடுவோம் அதுதான் அல்லாஹ் அட்ரஸ் பண்ணுறோம். அல்லாஹ் அட்ரஸ் பண்ணுற விஷயம் அது அவர்களை நிர்வாணப்படுத்துவது. இதுதான் மேட்ரு. இது ஃபஸ்ட்டு விஷயம், நிர்வாணப்படுத்து.